நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அல்லாவை எப்பொழுதுமே புகழ் பாடிட்டே இருக்கணும். உங்களுடைய இதயம் அமைதி பெறுவது என்னுடைய நினைவு கொண்டு மட்டுமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா இதயம் கல்பு அமைதியாகிடும். அதே நேரத்தில் நாக்கிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள், அரபுடைய எழுத்துக்களில் 28 எழுத்துக்கள் இருக்குது. அதையும் நீங்கள் ஜோடியாக பிரிச்சிடலாம். 14 சூரிய எழுத்துக்கள், 14 சந்திர எழுத்துக்கள். இந்த சூரிய எழுத்துக்கள் சந்திர எழுத்துக்களும் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் நீங்கள் பிரதிபலித்து பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரத்துல் ஃபாத்திஹா எடுத்தீங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானுர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இப்படி ஈன் ஈன் அப்படின்னு முடிகிறது பார்க்க முடியும். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ் அப்படின்ற சவுண்டு முடிகிறத பார்க்க முடியுதா? வஷ்ஷம்ஷி வல்லுஹா ஹா வல் கமரி இதா தலா ஹா ஹா, டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் இந்த சூரிய எழுத்துக்களும் சந்திர எழுத்துக்களும் புதஞ்சிருக்கு. சூரிய எழுத்துக்களை கொண்டும் சந்திர எழுத்துக்களை கொண்டும் அதோடைய ப்ரொனவுன்சியேஷனை கொண்டும் உங்கள் உடம்போட சூட்டையும் உங்களோட குளிர்ச்சியையும் பதப்படுத்தி கூலாகவும் மிதம் வெப்பமாகவும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு மாற்ற முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அதை தான் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸில் நீங்கள் என்ன மருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பத்தியை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களோ சரி, அந்த பத்தியோடு சேர்த்து ஈமானையும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி இந்த குர்ஆனுடைய வசனங்களை பொருள் உணர்ந்து நீங்கள் ஓத உங்கள் கல்பு ராகத்தாயிடும். மொத்த பத்தியை விட்டு வெளில வந்துடலாம், உங்களுக்கும் ஷிஃபா கிடச்சிடும் இன்ஷா அல்லாஹ்.